हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे सर्वकल्याणदातारं सर्वापत्तनिवारकम् अपार करुणामूर्तिम् आञ्जनेयं नमाम्यहम्. புனிதமான இந்த மகாரண்ய க்ஷேத்திரம். ஆரண்யம் அப்படின்னா காடு, மகாரண்யம்னா பெரிய காடாக விளங்கக்கூடிய பிரதேசம். இந்த வனத்தில் ராமர் இளைய பெருமாளோடு கூட 3 இரவு தங்கியிருந்ததாக இந்த மாகாண்யம் கிராமத்தில் கர்ண பரம்பரையாக நிலவி வரக்கூடியதான ஒரு நம்பிக்கை ஜனங்கள் மத்தியில். இந்த இடத்துல ஒரு அழகான மலைச்சாரல்கள், இந்த மலைச்சாரல்கள் சூழ்ந்த இந்த சூழ்நிலையில் வயல்வெளிகளுக்கு மத்தியில் இந்த கிராமங்களில் நடுவில் ஒரு அழகான ஸ்ரீனிவாச பெருமாள், கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படின்னு இந்த பெருமாளுடைய திருநாமம். அவரும் இந்த ஜெய ஆஞ்சநேயர், ஜெய ஹனுமான் இவரும் எழுந்துள்ளிருக்கார்கள். இந்த க்ஷேத்திரமே ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். ஏன் அப்படின்னா ஸ்ரீனிவாச பெருமாளும் மலையில் வாழக்கூடியவர் தான், ஆஞ்சநேயரும் மலையில் வாழக்கூடியவர் தான். அந்த மலையில் வசிக்கக்கூடிய 2 தெய்வங்களுமே இந்த ஊரில் பக்கத்தில் கோவில் கொண்டு வரவர்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி அனுகிரகம் பண்ணக்கூடியதான அழகான ஒரு க்ஷேத்திரம் இந்த மகாரண்ய க்ஷேத்திரம். இந்த பெருமாளுக்கு கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள்னு பேர். இந்த கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் பிரதிஷ்டையான மறுதினமே அவர் பீடத்தோடு இந்த பெருமாள் வடகிழக்கை பார்த்து திரும்பி நின்று சேவை சாதிக்கிறார். திருப்பதி பெருமாளை போலவே இந்த பெருமாளுடைய திருமார்பலையும் வலது திருமார்பில் ஸ்ரீதேவி தாயாரும் இடது மார்பில் பூமி தேவி தாயாருமா இந்த பெருமாள் இடத்துல எழுந்தருளி இருக்கா. ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள் இந்த பெருமாள். இந்த பெருமாள் கார்த்தால வாசுதேவனாகவும், மத்தியான காலத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாகவும், சாயங்காலம் பிரதோஷ காலத்திலே நரசிம்மராகவும், ராத்திரி கிருஷ்ணராகவும் 4 விதமாக இந்த பெருமாள் சேவை சாதிக்கிறார். அப்படிங்கிறது கும்பகோணத்தில் வாழ்ந்த அம்மாளும் பெரிய மகாத்மா, பெரியவர்களுடைய வாக்கினாலே நாரதருடைய அம்சமும் சொல்லப்பட்டவர்கள், அவர்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள். இந்த பெருமாள் கல்யாண வரம் கொடுக்கக்கூடிய பெருமாள்.
நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி நம்ம கூடவே வந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமணி தரக்கூடிய பெருமாள் இந்த கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள். வீரமெல்லாம் ஓருருவாய் நின்ற
அண்ணல் அவன் ராமனுக்கு நெஞ்சினில் தொண்டனாய் வாழ்ந்தவனே, அன்னை அவள் ஜானகிக்கே புத்துயிர் புத்துயிர் கொடுத்தவனே. அண்ணல் அவன் ராமனுக்கு நெஞ்சினில் தொண்டனாய் வாழ்ந்தவனே, அன்னை அவள் ஜானகிக்கே புத்துயிர் புத்துயிர் கொடுத்தவனே. எங்கள் ஆஞ்சநேயா நீ பாசத்திலே தாயா, எங்கள் ஆஞ்சநேயா நீ பாசத்திலே தாயா, எங்கள் ஆஞ்சநேயா நீ இலங்கையிலே தீயா, எங்கள் ஆஞ்சநேயா நீ இலங்கையிலே தீயா. அண்ணல் அவன் ராமனுக்கு நெஞ்சினில் தொண்டனாய் வாழ்ந்தவனே, அன்னை அவள் ஜானகிக்கே புத்துயிர் புத்துயிர் கொடுத்தவனே. கடல் தன்னை தாவி ஜானகி தேடி தன்னந்தனி வீரன் என்று சென்றவனே நீதான். உன்னிடத்தில் மோதி அசுரனின் ஜாதி பயத்திலே தள்ளாடி போனதையா ஓடி. ஜானகிக்கு ராமனின் மோதிரம் காட்டினாய், சீதை அவள் சோகமே நீயும் அன்று நீக்கினாய். பக்தி ஆஞ்சநேயா எங்கள் சக்தி ஆஞ்சநேயா, உன் பெயரை சொல்லி சீலுக்குதையா தேகம். அண்ணல் அவன் ராமனுக்கு நெஞ்சினில் தொண்டனாய் வாழ்ந்தவனே, அன்னை அவள் ஜானகிக்கே புத்துயிர் புத்துயிர் கொடுத்தவனே. சஞ்சீவி மலையை தூக்கிய வீரா, ராமனுக்கு உயிரை தந்து காப்பாற்றிய தோழா. நெஞ்சுக்குள்ள பாரு ராமனும் சீதா, என்றதுமே ராமனே உருகினாரே ஐயா. சேவையிலே உன்னையே மிஞ்சுவது யாரையா, நாமக்கல்லின் வானமே பஞ்சவடி தீரனே, சுசீந்திரத்து ராஜா அந்த காக்கலூர் ரோஜா. வடமால கட்டி தொடுத்து விட்டேன் சுவாமி. அண்ணல் அவன் ராமனுக்கு நெஞ்சினில் தொண்டனாய் வாழ்ந்தவனே, அன்னை அவள் ஜானகிக்கே புத்துயிர் புத்துயிர் கொடுத்தவனே. அண்ணல் அவன் ராமனுக்கு நெஞ்சினில் தொண்டனாய் வாழ்ந்தவனே, அன்னை அவள் ஜானகிக்கே புத்துயிர் புத்துயிர் கொடுத்தவனே. எங்கள் ஆஞ்சநேயா நீ பாசத்திலே தாயா, எங்கள் ஆஞ்சநேயா நீ பாசத்திலே தாயா, எங்கள் ஆஞ்சநேயா நீ இலங்கையிலே தீயா, எங்கள் ஆஞ்சநேயா நீ இலங்கையிலே தீயா. அண்ணல் அவன் ராமனுக்கு நெஞ்சினில் தொண்டனாய் வாழ்ந்தவனே, அன்னை அவள் ஜானகிக்கே புத்துயிர் புத்துயிர் கொடுத்தவனே.
போற்றி வணங்குவோம். அன்புக்கு பணிந்திடும் அடியவர்க்கு அற்புத சித்திகள் தந்திடுவார். லீலை தனில் அழகு பாலகன்னியே லீலை தனில் அழகு பாலகன்னியே வீரர்களில் அழகு வீரனும் நீ லீலை தனில் அழகு பாலகன்னியே வீரர்களில் அழகு வீரனும் நீ அழகெனும் பாமாலையில் அன்பெனும் கவியை சூட்டினேன் இசையெனும் பூஞ்சோலையில் ஸ்வரமலர் கொண்டு பூஜித்தேன். ரம 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 பக்தா ரம 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 பக்தா போற்றி வணங்குவோம். ரம 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 பக்தா ரம 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 பக்தா போற்றி வணங்குவோம். அன்புக்கு பணிந்திடும் அடியவர்க்கு அற்புத சித்திகள் தந்திடுவார். துளசி தளவாசநாயகனே சனி பம பனி சனி பம கம பனி சனி பம கம பம கம க சனி சகம துளசி தளவாசநாயகனே ஏங்கும் ஏங்கும் பாதம் பணிந்திட பவழ கொடி சூடும் நாயகனே ஏங்கும் ஏங்கும் பாதம் பணிந்திட மனதில் எண்ணும் எண்ணத்தை ஜெயமாய் நீயும் முடித்திடுவாய். உலகை காக்கும் நாயகனே ஜகதானந்த தூதுவனே. ரம 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 பக்தா ரம 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 பக்தா போற்றி வணங்குவோம். ரம 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 பக்தா ரம 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 பக்தா போற்றி வணங்குவோம். அன்புக்கு பணிந்திடும் அடியவர்க்கு அற்புத சித்திகள் தந்திடுவாய். அன்புக்கு பணிந்திடும் அடியவர்க்கு அற்புத சித்திகள் தந்திடுவாய். ஹனுமந்த உருகிடும் பக்திக்கு அருளை வாரி நீ வழங்கிடுவாய். கருணை மழை பொழியும் கருணை மழை பொழியும். ரம 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 பக்தா ரம 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 பக்தா போற்றி வணங்குவோம். ரம 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 பக்தா ரம 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 பக்தா போற்றி வணங்குவோம். அன்புக்கு பணிந்திடும் அடியவர்க்கு அற்புத சித்திகள் தந்திடுவாய். அற்புத சித்திகள் தந்திடுவாய். அந்த பெருமாளை ஒட்டி இருக்கக்கூடிய இது அழகான இந்த ஆஞ்சநேயருக்கு கன்னியாகுமரி ஆஞ்சநேயர்னு பேர். ராமபிரான் தன்னுடைய தந்தையினுடைய வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக 14 வருஷங்கள் வனவாசம் கிளம்பி சென்ற பொழுது ராவணனுடைய தகாத ஒரு காரியமாக பிராட்டி அபகரிக்கப்பட்டு பிராட்டியை கொண்டு போய் இலங்கையில் அசோகவனத்தை சிறை வைத்திருந்தான். பிராட்டியை பிரிந்த சோகத்தில் தவிச்சுட்டு இருந்தார் ராமர். அந்த ராமருடைய தவிப்பை எப்படி ஆற்றுவோம் அப்படின்னு இளைய பெருமாள்லேருந்து ஆரம்பித்து சுக்ரீவன்லேருந்து ஆரம்பித்து லட்சக்கணக்கான வானரங்கள், அந்த லட்சக்கணக்கான வானரங்களும் ராமருடைய கட்டத்தை எப்படி போர்க்கிறது அப்படின்னு தவிச்சுட்டு இருக்கும் பொழுது
ராமராலேயே அடையாளம் காட்டப்பட்டவர் நம்முடைய ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் எங்கேருந்து கிளம்பினார் தெரியுமா சீதையை பார்க்குறதுக்கு? நம்ம பாரத தேசத்தினுடைய தெற்கு எல்லையான கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மகேந்திரகிரியிலேருந்து தான் ஆஞ்சநேயர் கிளம்பினார் சீதா பிராட்டினுடைய துயர் தீர்க்கறதுக்காக. அதை நினைவு கூறுற விதமாக இந்த அனுமார் கன்னியாகுமரி அனுமார் அப்படின்னு. கன்னியாகுமரியில் இந்த அனுமார் ரெடியாக எப்படி கிளம்பி போய் பிராட்டி பட்டிருந்த துக்கம், அந்நியனுடைய ஒரு கையில் மாட்டிண்டு உணவு உண்ணாமல் நீர் கூட பருகாமல் தன்னை அப்படியே தபத்தினால சுருக்கிண்டு தவிச்சுட்டு இருந்த அந்த பிராட்டி, ராவணனுடைய கொடும் சொற்களை கேட்க முடியாமல் தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருந்த அந்த பிராட்டி, அந்த பிராட்டியை இந்த ஆஞ்சநேயர் ராமருடைய அருளை பெற்றுக்கொண்டு போய் காப்பாற்றுறார். ஒரு முக்கியமான கட்டம். பிராட்டி தன்னுடைய உயிரை மாய்த்துக்கிறதுக்காக தூக்கு மாட்டிக்கக்கூடிய அந்த நிலைமையில் போய் இந்த ஆஞ்சநேயர் அந்த பிராட்டியை காப்பாற்றுறார். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ விதமான சிரமங்கள், நம்முடைய துன்பத்தை நம்மளால் மனசை விட்டு வாயை விட்டு கூட பிறர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு சிரமங்கள் நம்முடைய மனங்களில் இருக்குது. இதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், பகவானுடைய அருளை சுமந்துண்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஆஞ்சநேயர் கைகளை கூப்பிக்கொண்டு நம்மை நோக்கி வரார். இந்த அனுமார் தடைகளை உடைக்கக்கூடிய அனுமார். பிராட்டியை பார்க்க போகும்பொழுது இந்த அனுமாருக்கு மைனாகம்ங்கிற ஒரு மலையினால் ஒரு தடை, சிம்ஹிகே அப்படிங்கிற ஒரு ராட்சசியினால் ஒரு தடை, சுரசாங்கிற நாகமாதாவினால் ஒரு தடை, நட்புனால் ஒரு தடை, பயம், இது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சுண்டு லங்கினிங்கிற ஒரு காவல் தெய்வம் அவளையும் அடித்து நொறுக்கிட்டு இந்த ஆஞ்சநேயர் இந்த பிராட்டியை போய் காப்பாற்றுறார். அப்பேற்பட்ட அந்த கன்னியாகுமரி ஆஞ்சநேயர் இங்கே வரக்கூடியவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் உடைத்து எரிந்து துடைக்கக்கூடிய அழகான ஒரு கருணை உள்ள நிரம்பியவர் இந்த கன்னியாகுமரி ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயமதி பாட்டலானனம் காஞ்சனாதிகமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். ரகுகுல திலகனின் ஆசையோடு கடலை தாண்டி இலங்கை சென்று அன்னை சீதா தரிசனம் கண்டு மனம் மகிழ்ந்து வணங்கி துதித்து ராம சூடாமணி தன்னை அன்னை கரத்தில் சேர்த்தாய் நீயே. சுந்தரமான அங்குலியத்தை ராமர் பாதத்தில் சேர்க்க சொன்னாளே சீதாதேவி. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான். சீதாதேவியின் ஆசியோடு இலங்கை விட்டு புறப்பட்டார். அசுர படைகள் உன்னை சூழ படைகள் தன்னை வதம் செய்து ராவண புதல்வனின் பிரம்ம அஸ்திரம் வணங்கியவன் சபை சென்று ராவணன் எதிரே உந்தன் வாளால் வீர ஆசனம் ஏறி அமர்ந்து ராமாயண புகழ் மாலை சொன்னார். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான். ஆத்திரம் கொண்டு ராவணன் உந்தன் வாலினில் தீ வைத்தான். அந்த தீயால் அவனின் இலங்கையும் சாம்பலாய் ஆகியதே. அக்னி தேவனும் உந்தன் வாலில் குளிர் நிலவாய் ஒளித்தாரே. உந்தன் வீர தீர சூர செயல் தன்னை கூறிட முடியாதே வீர மாருதி. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான்.
கண்டேன் தாயை கண்டேன் தாயை அற்புதமான தரிசனம் கண்டேன் அன்புளும் கொண்ட தாயை கண்டேன் ராமா என் தாய் சீதை கண்டேன் என்று நீ சொன்னதும் அங்குலியத்தை தந்ததும் ராமனும் அதை வாங்கி ஆனந்த கண்ணீரால் உன்னை தழுவிக் கொண்டாரே ரகுகுல நாயகனே. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ராமாயணம் பாராயணம் செய்வோர்க்கென்றும் துன்பம் இல்லை அதிலே ஹனுமான் புகழ் பாடும் அற்புதமான சுந்தர காண்டம் தினமும் தவறா படிப்போர் கேட்போர் அடைவார் என்றும் வெற்றி நிச்சயம் எண்ணிய காரிய தடைகள் நீங்கிடவே சுந்தர காண்ட புகழ் மாலை இது சுந்தர காண்ட புகழ் மாலை ஹனுமான் புகழ் கூறும் சுந்தர காண்டம் சுந்தர காண்ட புகழ் மாலை இது சுந்தர காண்ட புகழ் மாலை ஹனுமான் புகழ் கூறும் சுந்தர காண்டம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் ஹனுமான். இந்த அனுமார் இடத்துல எப்பொழுதுமே மூலமந்திர ஜபம் கோடிக்கணக்கில் இங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களால் ஜபம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஜபத்தினுடைய விநியோகமாக பலன் தரக்கூடிய ஒரு ரக்ஷையும் இந்த அனுமார் இடத்துல கிடைக்கும். தேவைப்படுபவர்கள் அதையும் வாங்கி கொள்ளலாம். இந்த அனுமார் 24 அடி உயரமாக இருக்கக்கூடிய அனுமார். காரணம் என்ன அப்படின்னாக்க வால்மீகி ராமாயணம் ஆதி காவியம் 24,000 ஸ்லோகங்களால் கொண்டது. அந்த 24,000 ஸ்லோகங்கள் 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு அடி அப்படின்னு கணக்கு பண்ணி இந்த ஆஞ்சநேயர் 24 அடி உயரத்தில் இங்கே சேவை சாதிக்கிறார். ரொம்ப வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயருடைய கருணை நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த தேசத்தையும் இந்த உலகத்தையும் எப்பொழுதும் நல்வழிப்படுத்தி நமக்கு எல்லா விதத்திலையும் இந்த கன்னியாகுமரி அனுமார் கூடவே இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம்.